ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 சிக்கியதை அடுத்து இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அந்த பகுதியில் அவர் புதிதாக கட்டும் வீட்டு பணிகளை பார்வையிட்ட போது இந்த சம்பவம் நடந்தது. அது தொடர்பாக கடந்த ஆண்டு கொலையான பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு மற்றும் 5 வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 18 பேர் ஏற்கனவே கைதாகினர். அவர்களில் ரவுடி திருவேங்கடம் என்பவர் போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். கைதானவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் முக்கிய ரவுடிகள் கூட்டு சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்டியிருப்பது தெரிய வந்தது. அந்த வகையில் பிரபல ரவுடிகள் சம்போ செந்தில், சீசிங் ராஜா ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். சம்போ செந்தில் தாய்லாந்துக்கு தப்பிவிட்ட நிலையில் சீசிங் ராஜா ஆந்திராவில் பதுங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை திட்டத்தை செயல்படுத்துவதில் யார் யார் உடந்தையாக இருந்தனர் என்பது குறித்து அவர்களது செல்போன் அழைப்புகளை வைத்து போலீசார் கைது படலத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றனர். அதன்படி சென்னை கோடம்பாக்கம் காமராஜர் நகரை சேர்ந்த விக்னேஷ் என்கிற அப்பு மற்றும் விஜயகுமார் என்ற சகோதரர்களையும் அதே பகுதியை சேர்ந்த தூய்மை பணியாளரான முகிலன் என்ற நபரையும் கைது செய்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு 3 அடிக்கடி கொலையாளிகளுடன் தொடர்பில் இருந்ததும் தெரிய வந்தது. அதன் தொடர்ச்சியாக 3 பேரையும் விசாரணை நிலையத்திற்குள் கொண்டு வந்தனர். அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளுக்கு நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கி சப்ளை செய்தவர்கள் என்பது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் யாரிடமிருந்து நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கினார்கள் என்ற தகவல்களை பெற்று அவர்களையும் தேடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைதான விஜயகுமார், விக்னேஷ் என்கிற அப்பு மற்றும் மாநகராட்சி தூய்மை பணியாளர் முகிலன் ஆகிய 3வரையும் எழும்பூர் 13வது நீதிமன்ற நடுவர் தர்மராஜ் முன்னிலையில் ஆஜர்படுத்தி அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு கிடந்த இடத்தில் கொலையாளிகள் விட்டுச் சென்ற 2 நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் ஏற்கனவே கைப்பற்றியிருந்தனர். அது குறித்து விசாரித்தபோது ஆம்ஸ்ட்ராங்கை புதுவை ரவுடிகள் பாணியில் தீர்த்து கட்ட திட்டமிட்டதும் தெரிய வந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் ரவுடிகள் மோதல், அரசியல்வாதிகளை கொலை செய்வது என்றால் முதலில் சம்பந்தப்பட்டவர்களை நாட்டு வெடிகுண்டு வீசி நிலைகுலைய செய்துவிட்டு பிறகு அரிவாளால் வெட்டுவது வழக்கம். அதேபோன்று ஆம்ஸ்ட்ராங் கொலை திட்டத்தையும் நிறைவேற்ற நாட்டு வெடிகுண்டுகளை கொலையாளிகள் எடுத்து வந்துள்ளனர். முதலில் ஆம்ஸ்ட்ராங் மீது வெடிகுண்டுகளை வீசி நிலைகுலைய செய்துவிட்டு பிறகு அரிவாளால் வெட்டி கொலை செய்வதன் மூலம் இதில் ஈடுபட்டது புதுச்சேரி கும்பல் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று கருதினர். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் நின்று கொண்டிருந்த இடம் குண்டு வீசுவதற்கு ஏதுவான இடமாக இல்லை. வெடித்து சிதறும் போது தங்கள் மீது காயம் படலாம் என்பதால் கடைசி நேரத்தில் வெடிகுண்டு வீசும் முடிவை கைவிட்டு அரிவாளால் கொடூரமாக வெட்டி கொலை செய்திருப்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் 21 பேர் கைதான போதிலும் இன்னும் கைது நடவடிக்கை தொடர வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. குறிப்பாக தலைமறைவு ரவுடிகள் சிக்கும் வரை அவர்களின் ஆதரவாளர்கள் மற்றும் கொலை திட்டத்தை நிறைவேற்ற உடந்தையாக இருந்த அனைவரையும் கைது செய்வதில் காவல்துறை முனைப்பு காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.